ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஏசாயா 41:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். ஆம், நாம் கர்த்தருடையவர்கள், அவர் நம்முடையவர். கர்த்தருடைய தாசர்களுக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அநேகம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள். உன்னோடே பக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். கர்த்தர் அவ்வளவு பேரையும் ஒரு பக்கத்தில் நிறுத்தி அவரே நமக்காக வழக்காடி யுத்தம் செய்து அவர்களை இல்லாமல் போக செய்கிறார். நம்மேல் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! இன்று நீங்கள் ஒரு அனாதை போல இருக்கிறேனே, எனக்கு உதவுவார் யாருமே இல்லையே, என் வேதனையை யார் விசாரிப்பார், எனக்காக பரிந்து பேசுகிறவர் யார் உண்டு, ஐயோ என் நியாயங்கள் புரட்டப்படுகிறதே என்றெல்லாம் சொல்லி கலங்கலாம். கர்த்தரோ உங்கள் அருகில் நின்று, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது யாரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. விசுவாசத்தோடு கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்கள். ஏசாயா 41 வருகிற அனைத்து வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யும் பரலோக பிதாவே, அப்பா, உமது சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்மால் தெரிந்து கொண்டவர்கள் என்ற உணர்வுடன் வாழவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறதான பணிகளில் பெருமை கொள்ளாதவாறு தாழ்மையான இருதயத்தோடு எப்போதும் உம்மை மைமைப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக செய்வீராக. இம்மட்டும் காத்த எபினேசர் இன்னும் தாங்கும், ஏந்துவீர், சுமப்பீர், தப்புப்பேர் என்ற விசுவாசத்துடன் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை கைவிடாதிரும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் நன்மை செய்து தேவனை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். சமாதானத்தை வைத்து சென்ற தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகளினால் பிரிந்து வாழுகிற ஒவ்வொருவரும், நிலைகுலைந்து போயுள்ள குடும்பங்களையும் உங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி சமாதானமான மகிழ்வாக சேர்ந்து வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு காரணங்களினாலே, கடன் பிரச்சனைகளினாலும், ஆன்லைன் சூதாட்டங்களினாலும், சமூக வலைத்தள பாவங்களிலும் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் பாவ சாப கட்டுகளுக்கு விலக்கி காத்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தின் பிள்ளைகளின் மேல் படிப்புக்கான பணத்தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும், வேலை இழந்தோரின் கண்ணீர் துடைக்கப்படவும், வேலைகள் கிடைத்திடவும், தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் தங்கள் பணிகளை செய்திடவும், அரசு பணியில் இருப்போர் மன உளைச்சல் என்று உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாக புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் மன உளைச்சல்கள் மாற செய்து அவர்கள் மகிழ்வான வாழ்க்கை வாழ, சந்தான விருத்தி அடைய இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடி வரவும் ஆசீர்வாதமாக வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளைப்பேர் உண்டாகவும் கர்ப்பத்தி கனியை ஆரோக்கிய சுபலத்தோடு வளர்க்கவும் வேண்டிய ஞானம் கிருபை தந்திடவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும், அற்புதங்களை பெற்ற மக்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் நன்றி உள்ளவர்களாக வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். பலவீனமாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொரு மக்களையும் உமது இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பலப்படுத்தி உங்க தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் ஆசீர்வாதமாய் வாழவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களுக்கும் மாந்திரிக கட்டுகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும்
பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.